பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் காலமானார். வயது 30 தொடர்புடைய உடல்நலப் பிரச்சினைகளால் சரோஜா தேவி காலமானார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பெங்களூருவில் காலமான நடிகை சரோஜா தேவிக்கு வயது 87. தமிழ், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தியில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் சரோஜா தேவி. 1955ஆம் ஆண்டு மகாகவி காளிதாசா என்னும் கன்னட படம் மூலம் திரையுலகில் அறிமுகமானவர் சரோஜா தேவி. பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் காலமானார். எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் இணைந்து நடித்த 26 திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றி பெற்றன. அன்பேவா, நாடோடி மன்னன், எங்கள் வீட்டு பிள்ளை போன்ற படங்களில் எம்ஜிஆருடன் ஜோடியாக நடித்தவர் சரோஜா தேவி. சிவாஜியுடன் சரோஜா தேவி இணைந்து நடித்த புதிய பறவை திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. 2009ஆம் ஆண்டு சூர்யா, நயன்தாராவின் ஆதவன் திரைப்படம் சரோஜா தேவி கடைசியாக நடித்த தமிழ் படமாகும். 1967ஆம் ஆண்டு ஸ்ரீஹர்ஷா என்பவரை திருமணம் செய்த பிறகும் சரோஜா தேவி தொடர்ந்து நடித்து வந்தார். விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், விவரங்கள். பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி இவர் தமிழ் மட்டுமல்லாமல் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்ற தென்னிந்திய மொழிகள்ல 100க்கும் மேற்பட்ட படங்களில், அதாவது 200 படங்களுக்கு மேலே அவர் நடித்திருக்கிறார். இவர் அந்த காலகட்டத்துல சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், அதே போன்று தெலுங்கில் என்டிஆர் உள்ளிட்ட பழம்பெரும் நடிகர்களுடன் அப்பொழுது ஒரு பிஸியாக இருந்த ஒரு நடிகையாக இருந்தவர். இவர் ஒவ்வொரு மொழி படங்களிலும் அந்தந்த மாநிலங்களிலும் வெவ்வேறு பெயர்களில் இவர் சொல்ல பெயரிட்டு அழைக்கக்கூடிய வகையில இந்த பிரபலமான ஒரு நடிகையாக இவர் இருந்தார். அபிநய சரஸ்வதி என்றும், கன்னடத்தில் பைங்கிலி என்றும், தமிழில் அவருக்கு புனைப்பெயர்கள் உண்டு. அதே போன்று இந்தியிலும் அப்பொழுது அவர் நிறைய படங்களில் நடித்திருந்தார். பிஸியான ஒரு நடிகையாகவும் இருந்திருந்தார். அபிநய பாரதி என்று இந்தி சினிமாவில் இவரை அழைப்பார்கள். அதே போன்று கன்னடத்துல அபிநய காஞ்சனமாலா என்றும், தெலுங்கில் சல்லாப சுந்தரி என்றும் புனைப்பெயர்களோடு அழைக்கப்பட்ட பிரபலமான ஒரு நடிகையாக இவர் இருந்தார். 1950களில் தொடங்கி இவர் அப்பொழுது பிஸியாக இருந்த ஒரு நடிகையாக இருந்தார். 200க்கும் மேல படங்கள்ல இவர் நடித்திருக்கிறார். இங்க பெங்களூரில் தான் அவருக்கு பூர்வீகமே கர்நாடக மாநிலம் தான். அங்கே மைசூர் ரீஜியத்துல அவர் பிறந்திருந்தார். 1938ல இவர் பிறந்தவர். இவருடைய தந்தை ஒரு காவல்துறை அதிகாரி. இதற்கு பிறகு அவருடைய இளம் வயதிலேயே அவர் சினிமாவிற்கு வந்துவிட்டார். சினிமாவில தொடர்ந்து கன்னட மொழி படங்களிலும், தமிழிலும், தெலுங்கிலும் பல்வேறு படங்கள்ல தொடர்ந்து நடித்தவர். முன்னணி நடிகர்களுடன் அப்பொழுது தமிழ்ல எம்ஜிஆர், சிவாஜி போன்ற முன்னணி நடிகர்களுடன் நடித்து பிரபலமானார். இவர் தொடர்ந்து இவருடைய இந்த ஓய்வு காலங்கள்ல, அதாவது சினிமாவில் இருந்து ஓய்வு பெற்ற பின்னர் அவர் ஓய்வு காலங்கள்ல அவருடைய சொந்த ஊரான பெங்களூரில் தான் வசித்து வந்தார். பெங்களூர் மல்லேஸ்வரம் பகுதியில் அவர் வசித்து வந்த நிலையில் தான் அவர் தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார். உடல்நலம் குறைவால் அவர் தொடர்ந்து ஓய்வில் இருந்தவர் உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அவருடைய இல்லத்திலேயே ஏற்பாடுகள் செய்து வருகிறார்கள். நிச்சயமாக இவர் ஒரு முக்கியமான ஒரு நடிகை, பத்மஸ்ரீ, பத்மபூஷன் விருதுகளை வென்றவர் என்பதனால அதற்கான மரியாதையுடன் இவருக்கு இறுதி சடங்குகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழ் திரையுலகளை பொறுத்தளவுல ஒரு 50களுடைய பிற்பகுதியில 1955 60, 70 வரையான காலகட்டங்கள்ல பார்த்தோம்னா ஒரு 17 வருடங்களாக ஒரு முன்னணி நடிகையாக இருந்தவர் சரோஜா தேவி. இங்கு மக்கள் கழகம் என்று அழைக்கப்படும் எம்ஜிஆர், நடிகர் கழகம் என்று அழைக்கப்படும் சிவாஜி கணேசன், அதே போன்ற காதல் மன்னன் என்று அழைக்கப்பட்ட ஜெமினி கணேசன் ஆகியோருடன் ஒரே நேரத்தில் தொடர்ந்து நடிக்க கதாநாயகியாக நடித்து பிஸியாக இருந்தவர். அதே போன்று அப்பொழுது இருந்த சூப்பர் ஸ்டார்களில் சூப்பர் ஸ்டார் அளவிற்கு அவ்வளவு சம்பளம் வாங்கிய ஒரு நடிகை என்றும் சரோஜா தேவியை சொல்வார்கள். இவர் ஒரு இளம் வயதிலேயே ஒரு 13 வயதுல அவர் முதலில் ஒரு மேடை பாடசாக அவர் அதற்கு பிறகுதான் அவர்கள் மூலமாக அவர் சினிமாவிற்கு வந்தார். ஆரம்ப காலகட்டத்துல இவர் மேடையில் பாடக்கூடிய ஒரு நபராக, ஒரு இளம் வயதிலேயே மேடையில் பாடக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தார். அதற்கு பிறகு சினிமா வாய்ப்புகள் அவரை தேடி அதற்கு பிறகுதான் அவர் மெல்ல மெல்ல அவர் பிறகு அந்த பாடுவதில் இருந்து அவர் சினிமாவிற்கு வந்து விட்டார் என்று கூறுவார்கள்.
இவர் இவருடைய இயற்பெயர் ராதா தேவி என்றுதான் இவருடைய பெயர். பிறகு திரையுலகத்துக்கு வந்த பிறகு சரோஜா தேவி என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு ஹொன்னப்ப பாகவதர் தயாரித்த மகாகவி காளிதாஸ் என்ற அந்த கன்னட படத்தில் தான் 1955 ஒரு கதாநாயகியாக இவர் அறிமுகமாயிருக்கிறார். இவருடைய முதல் படமே பெரும் வெற்றி படமாக இவருக்கு அமைந்திருக்கிறது. அந்த படத்திற்கு தேசிய விருதும் கிடைத்திருக்கிறது. கன்னட படத்துல கதாநாயகியமாக அறிமுகமாகி புகழ்பெற்ற சரோஜா தேவி பிறகு தமிழ்நாட்டில இவருக்கு 1958 ஒரு 3 வருடங்கள் கழித்து நாடோடி மன்னன் படத்தில் எம்ஜிஆருடன் நடிப்பார். மிகப்பெரிய ஒரு வெற்றி படமான அந்த படத்துல இவருக்கு தமிழகத்திலும் ஒரு பெரிய புகழை தேடித்தந்த ஒரு படமாக அந்த படம் இருந்தது. அதற்கு பிறகு பிரபலமான இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கிய கல்யாண பரிசு படத்துல 1959 இவர் நடித்து இன்னும் ஒரு நட்சத்திர அந்தஸ்து இவருக்கு உயர்ந்தது. அதன் மூலமாக ஒரு முன்னணி நடிகையாக இவர் மாறினார். தமிழிலே பார்ப்போம் என்றால் இவர் எம்ஜிஆருடன் 26 படங்களிலும் சிவாஜி கணேசன். பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி காலமாகி இருக்கிறார். தற்பொழுது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் இயக்குனர் சித்ரா லட்சுமணன். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். நடிகை சரோஜா தேவி காலமாகி இருக்கிறார். அவருடனான உங்கள் நினைவுகளை பகிர்ந்துக்கங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.